வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிக்கால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தோட பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024 26வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு ஒரே மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட வெற்றி பயணம் தொடருமா இல்ல டெல்லி கேபிட்டல்ஸோட தோல்வி தொடருமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 12th ஏப்ரல் நைட்டு 7:30 லக்னோல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்க மைண்ட் செட்ல தோணுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு கிளாரிட்டியா திங்க் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஒரு டீம் கொடுக்குறோம், கிராண்ட் லீக்கு டெமோ டீம் கொடுக்குறோம், ஸ்மால் லீக்குக்கும் டீம் கொடுக்குறோம். ஸோ இந்த டீம் உங்களுக்கு எந்த டீம் கொடுக்குறோமோ சேம் அதே டீமை தான் நானும் பிளே பண்ணுவேன். உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா கண்டிப்பா எனக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா எனக்கும் லாஸ் ஆகும். ஒரு அனலைஸ் பண்ணி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ், வென்யூ ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு டீமை நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம். அது ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ உங்களுக்கு என்னவோ எனக்கும் அதுதான். அதை ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் லக்னோல நடக்க போகுது. லக்னோ கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே ஸ்லோவர் பிச். ஸோ இனிஷியலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு ஃபேவரபுளா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் பிச்சை யூஸ் பண்ண செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலர்ஸ்க்கு, அதாவது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருக்கும். லக்னோ பிச் இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த வென்யூல இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்தது. அந்த 2 மேட்ச்லயுமே டாஸ் வின் பண்ணி லக்னோ பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ற டீம் 160+ அடிச்சுட்டாங்க அப்படின்னா அதை செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ற டீம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ பிச் யூஸ் பண்ண ஸ்லோவாகிடுது. பால் நல்லாவே பவுலர்ஸ்க்கு நல்லாவே பவுல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பேட்டர் ஸ்கோர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்டையும் நிறைய பறி கொடுத்துருக்காங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 152, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 140. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்சுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. இந்த சீசன்லயும் சரி நிறைய மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோம் வென்யூ எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வின்னிங் ரேஷியோ அதிகப்படியான பர்சன்டேஜா இருக்கு. இந்த வென்யூல இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 27 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 21, ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இதுலயும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம எந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணலாம், வென்யூ ரெக்கார்ட் பார்க்கும்போது எந்த மாதிரி நம்ம ஒரு டீமை செட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய டீம்ல இருந்து பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸ் அவங்களுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ஒரு டீமை செட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க மை மாஸ்டர் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்களேன். மை மாஸ்டர் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா அது நீங்க ட்ரீம் 11 ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா அதுவே ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர் அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரீம் 11ல பிளே பண்ணாதீங்க. ஏன்னா எதனால சொல்ல வரேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபாய் இருக்கு, 2 ஸ்பாட் உள்ளதுல அப்படின்னா அங்க நீங்க என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா 5,750 ரூபாய். அதாவது ட்ரீம் 11ல 5,750 ரூபாய் நீங்க என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணும். ஆனா அதுவே மை மாஸ்டர் 11 நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா
5500 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸ். அப்போ ஓவராலா இந்த ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 250 ரூபா சேவ் பண்ண முடியுது. ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 250 ரூபா. இந்த மாதிரி நீங்க ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட் பிளே பண்றீங்கன்னா 1000 ரூபா வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதுக்காக நம்ம என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமா செலவு பண்ணணும்? அதே 10,000 ரூபா தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 ரூபா தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா ஏன் என்ட்ரி ஃபீஸ்ல நம்ம போய் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎலுக்கு எல்லா மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11க்கும் மை மாஸ்டர் 11 ஆப்புக்கும் என்ட்ரி ஃபீஸை கம்பாரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு நல்ல ஐடியாக்கு வந்துடுவீங்க. மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குடன்டிகா, கேஎல் ராகுல் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல தேவ்தத் படிக்கல் உள்ள வர போறாரு. அண்ட் தென் ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், நவீன் உல்கர், மயன்க் யாதவ், யாஸ் தகூர். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸும் மணிமாறன் சித்தார்த், இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் தேவ்தத் படிக்கலோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கனால மேபி அவருக்கு வெல் ரீப்ளேஸ்மெண்ட்ல தீபக் கூடா உள்ள இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான சான்சஸ் லிட்டில் பிட் இருக்கு. அண்ட் தென் மயன்க் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ஒரு இன்ஜூரியில போயிட்டாரு, ஒரே ஒரு ஓவர் தான் போல் பண்ணாரு. இன்னும் அந்த அப்டேட் நமக்கு சரியா கிடைக்கல. சப்போஸ் இன்ஜூரியில இருந்து மீண்டு வந்துட்டாருன்னா அவரே உள்ள ப்ராபபிள் பிளேயிங் லெவன் விளையாடுவாரு. இல்ல அவர் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னா அவரை பதில் ரீப்ளேஸ்மெண்டா மோசின் கான் உள்ள பிளே பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா யாஸ் தக்கூர் 1, மயன்க் யாதவ் அல்லது மோசின் கான் 2, நவீன் உல்கர் 3, ரவி பிஸ்னாய் 4, குருணல் பாண்டியா 5, அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த் இம்பாக்ட் பிளேயரா வரக்கூடிய ஒரு 6வது பவுலிங் ஆப்ஷன். ஓவராலா மார்க்கஸ் ஸ்டோனிஸோட 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவங்க பெருசா ட்ரை பண்ணல. ஓவராலா பார்க்கும்போது 6 பவுலிங் ஆப்ஷன் தான். இதுல அதிகப்படியான ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ரவி பிஸ்னாய் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் குருணல் பாண்டியா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. நவீன் உல்கர் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல மயன்க் யாதவ் உள்ள பிளே பண்றாரு, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இன்ஜுரி இல்ல அப்படின்னா அவர் ஒரு 3 ஓவர் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை மணிமாறன் சித்தார்த்தும் யாஸ் தக்கூர் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் போல் பண்ணுவாங்க. சப்போஸ் மயன்க் யாதவ் உள்ள பிளே பண்ணல, மோசின் கான் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அந்த 8 ஓவரை மோசின் கான், யாஸ் தக்கூர் அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த் இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி போல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் நவீன் உல்கர், மயன்க் யாதவ் அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த் இவங்க 3 பேரும் இனிஷியலி நியூ பால்ல போல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சப்போஸ் மயன்க் யாதவ் உள்ள பிளே பண்ணல அப்படின்னா மோசின் கான், நவீன் உல்கர், மணிமாறன் சித்தார்த் இவங்க 3 பேரும் இனிஷியலி நியூ பால்ல போல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் போல் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் இவங்களே தான். டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நவீன் உல்கர், மயன்க் யாதவ், யாஸ் தக்கூர் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா 2 பேரும் எர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல அபிஷேக் போரல் வராரு, ரிஷப் பண்ட், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், லலித் யாதவ், இசாந்த் சர்மா, ஆண்ட்ரிஸ் நோர்கியா, ஜெய் ரிச்சர்ட்சன்ஸ், கலீல் அகமது. இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா கலீல் அகமதும் குசாக்ரா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட்ல தான் பிளே பண்ணாங்க. சப்போஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க, விக்கெட்டே விடாம விளையாண்டாங்க அப்படின்னா மேபி செகண்ட் இன்னிங்ஸ்ல முகேஷ் குமார் இன்ஜூரில இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னா முகேஷ் குமார் அவங்களும் அபிஷேக் போரல் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா கலீல் அகமது 1, ஜெய் ரிச்சர்ட்சன் 2, ஆண்ட்ரிஸ் நோர்கியா 3, இசாந்த் சர்மா 4, லலித் யாதவ் 5 அண்ட் தென் அக்சர் பட்டேல் 6. மேபி முகேஷ் குமார் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு அப்படின்னா அவர் ஒரு 7th பவுலிங் ஆப்ஷன்.
இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷனோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, ஆண்ட்ரிஸ் நோர்கியா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, அக்சர் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, கலீல் அகமத் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இசான் சர்மா 2 ஓவர், அண்ட் தென் ஜெய் ரிச்சார்ட்சன் ஒரு 3 ஓவர், ஆல்மோஸ்ட் இங்க ஒரு 5 ஓவர், இப்போ 17 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 3 ஓவரை லலித் யாதவ் இவர் பவுல் பண்றதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் முகேஷ் குமார் உள்ள இம்பாக்ட் பிளேயரா வராரு அப்படின்னா லலித் யாதவோட ஓவர் கம்மியாகும், 1 ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் கலீல் அகமதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகும், அவரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிஸ் நோர்கியா, கலீல் அகமத் அண்ட் தென் இசான் சர்மா இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்றதான சான்சஸ் ரொம்ப அதிகம். டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிஸ் நோர்கியா, ஜெய் ரிச்சார்ட்சன்ஸ் அண்ட் தென் கலீல் அகமத் இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதில் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இப்படிலாம் பண்றதான சான்ஸ் இருக்கு. அதுல பர்டிகுலர்லி கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் திங் கிளாரிட்டியா யோசிச்சுக்கோங்க, இது ஃபேண்டசி சைட். இங்க நான் ப்ரெடிக்ட் தான் பண்றேன், மேபி இவங்க விளையாட சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸோ வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே ரீசெண்ட் டைம் ஃபார்ம் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நான் ஒரு அசியூம்ல தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. மேபி இந்த பிளேயர்ஸ் இந்த வென்யூல ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு, உங்களுக்கு எகெயின்ஸ்டா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். இந்த ஐடியாவை வச்சு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். நான் சொல்றதே நடக்கும்னா அப்படின்னா கிடையாது, ஒரு அசியூம்ல தான் நான் கொடுக்குறேன். அதை ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா யோசிச்சுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல நீங்க நேற்று சொன்னீங்க அவங்க ஆடல அப்படின்லாம் கிடையாது. நான் இவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிளியரா நீங்க யோசிச்சுக்கோங்க. அண்ட் தென் டீமும் சரி நான் டெலகிராம்ல கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா எனக்கும் தான் லாஸ் ஆகுது. சேம் அதே டீமை தான் நானும் பிளே பண்றேன். அதுக்கான ப்ரூஃப் கூட கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே நான் டெலகிராம்ல கொடுக்குறேன். ஸோ ப்ராஃபிட் எடுத்தாலும் அதை நான் டெலகிராம்ல போடுறேன், லாஸ் ஆனாலும் அதையும் நான் டெலகிராம்ல கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா அதே டீமை தான் நானும் பிளே பண்றேன். ஸோ அப்போ மோஸ்ட்லி நான் பார்க்கும்போது நல்லா யோசிக்கணும், நல்லா அனலைஸ் பண்ணணும், இது எல்லாமே பண்ணி தான் நான் டீமை கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிளவரா நீங்க யோசிங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு மாதிரி நான் கொடுக்குற டீமே தான் நீங்க பிளே பண்ணணும்னு கிடையாது. அதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணுங்க, ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் ஒரு 6 to 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. இந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேண்டசில லாஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த சேஃப் ஆப்ஷன்ல எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னா டியூல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். பேட்டரா இருக்காங்கன்னா டாப் தார்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல மினிமம் 2 ஓவராச்சும் டெத்ல போல் பண்ணணும். அந்த விக்கெட் கீப்பர்னா டாப் தார்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி இருக்க பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அவங்கள எல்லா டீம்லயும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நம்மளும் பிக் பண்றோம், அவங்க ஃபிளாப் ஆனா கூட மோஸ்ட்லி நமக்கு லாஸ் ஆகாது. அதுக்காக தான் இந்த பிளேயர்ஸ்ல மோஸ்ட்லி ட்ரீம் டீம் விளையாடுற சான்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் இருக்க ஒரு 4 to 5 பிளேயர்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம். அந்த பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வரலனா கூட இந்த பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. அதுக்காக தான் மோஸ்ட்லி சேஃப்ல ஒரு 6 to 8 பிளேயர்ஸ் எடுக்க சொல்லியிருக்கோம். அதுல யார் யாருக்கெல்லாம் இந்த மேட்ச் ப்ரியாரிட்டி கொடுக்க போறோம் அப்படின்னா குருணால் பாண்டியா, அக்சர் பட்டேல் இவங்க 2 பேருமே இந்த 2 டீமோட 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். அதாவது பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் 3லயுமே இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல வராங்க, பவுல்ல மினிமம் 3 ஓவர் ஆச்சு 2 பேரும் பவுல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வென்யூ செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல 2 பேரும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்து கொடுக்கட்டுமே. அந்த பேட்டிங்ல உள்ள மினிமம் ஒரு 15 ரன் அடிக்கட்டும். ஈஸியா இவங்க ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 2 பேருமே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்சிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், அவங்க ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி குருணால் பாண்டியாவுக்கும் அக்சர் பட்டேலுக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ ரிஷப் பண்ட், KL ராகுல் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிஎல் ஆப்ஷன். விக்கெட் கீப்பர்ல கேட்சோ, ஸ்டெம்பிட்டோ, ரன் அவுட்டோ கிடைக்குது. அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க.
உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 5 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சா போதும், அதுல ஒரு 30 வந்துருவாங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நியர்லி உங்க வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ரிஷப் பண்ட் மிடில்ல வந்தாலும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால இவங்க 2 பேருக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் இந்த வென்யூ அண்ட் தென் ரீசெண்ட் டைம் ஃபார்மை கன்சிடர் பண்ணி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வென்யூல எல்லா மேட்சுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் இப்ப ரீசெண்டா பார்த்திருக்கோம், சவுத் ஆப்பிரிக்கன் T20ல இருந்து நிக்கோலஸ் பூரனோட ஃபார்ம் வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல எல்லா மேட்சுக்குமே 1ல இருந்து ஒரு 2 கேட்ச புடிச்சிடுறாரு. அதுலயே ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றது ஒரு 4, பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 25 ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இவர்டி நம்ம நியர்லி ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, டாப் தார்ல ஆடக்கூடிய கேஎல் ராகுல், குடன் டிகாக் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நிக்கோலஸ் பூரனை நீங்க ஒரு 50ல இருந்து 70% டீம்ல தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் குடன் டிகாக் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல மஸ்ட் பிக்கா நீங்க நிக்கோலஸ் பூரனை நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் குடன் டிகாக் பொறுத்த வரைக்கும் அவருமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம்க்கு வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஃபீல்டிங்ல கூட 1 or 2 கேட்ச் பிடிச்சிருந்தாரு. இவர் ஆவரேஜா ஒரு பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ நீங்க யார் யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா, குருணால் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், குடன் டிகாக் இவங்க 5 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல ஒரு சில டீம்ல குடன் டிகாக் டிராப் பண்ணுவீங்களா, அந்த டீம்ல நிக்கோலஸ் பூரனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னல, அந்த ரிஸ்க் என்ன மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபா நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரவி பிஸ்னாய், கலீல் அகமத், டீ ஸ்டப்ஸ் இவங்க 3 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல ரவி பிஸ்னாய், கலீல் அகமத் 2 பேருமே மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல கலீல் அகமத் டெத்ல போல் பண்றாரு 2 ஓவர், லெஃப்ட் ஹேம் சீமர். இவருக்கு எகெயின்ஸ்டா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது கேஎல் ராகுலும் குடன் டிகாக் இவங்க 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. மேபி அவரோட விக்கெட்டை கலீல் அகமத் எடுத்துட்டாரு, இனிஷியலி நியூ பால்ல எடுத்துட்டாரு அப்படின்னா, அண்ட் தென் பேலன்ஸ் டெத்ல போல் பண்ண ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு கலீல் அகமத். அண்ட் தென் ரவி பிஸ்னாய் இந்த வென்யூல ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சிட்டு இருக்காரு. நிறைய அவருக்கு எல்பி அண்ட் தென் காட்டன் பவுல் இது எல்லாமே கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் போல்டாவோ எல்பியாவோ இல்ல காட்டன் பவுல்ல எடுத்துட்டாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக் அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் டீ ஸ்டப்ஸ் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரி, ஒன் மேன் ஆர்மியா போடுறாரு, 70+ ரன் ஆடி இருந்தாரு. ஒரு குயிக் ஃபயர், நிறைய மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த சீசன்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்க மேட்ச் லாஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் நம்ம இங்க ஃபேண்டசி தான், எந்த டீம் ஜெயிப்பாங்கிறதுலாம் நமக்கு வேணாம், யார் நல்லா பிளே பண்ணுவாங்க அப்படிங்கறத நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல டீ ஸ்டப்ஸ் ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் அவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கிறோம். சோ நீங்க லோ பர்சன்டேஜ்ல சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரவி பிஸ்னாய், கலீல் அகமத், டீ ஸ்டப்ஸ் இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிருத்வி ஷா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உள்ள வராரா, பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுவாரு, அடிக்கணும் அப்படின்னு மோதுவாரு. ஆனா கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் பாலுக்கு இவர் ரொம்ப ரொம்ப வீக். ஸோ அந்த மாதிரி இவருக்கு மோஸ்ட்லி இவரோட விக்கெட் எடுக்கணும்னா நிறைய பவுன்ஸ் பால் போடுவாங்க, அதை அட்டாக் பண்ணுவாரு. அப்போ டாப் ஏஜ் ஆகி விக்கெட் எடுத்தான சான்ஸ் இருக்கு. ஆனா இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. பேட்டிங்ல 25+ ரன் அடிச்சாதான் இவரு ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிருத்வி ஷாவை கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா அபிஷேக் போரல் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு. மோஸ்ட்லி எல்லாருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல குடன் டிகாக், கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன் அந்த ரிஷப் பண்ட் இவங்க 4 பேருக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அபிஷேக் போரலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக், அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகுது, ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ஆயுஷ் பதோனி பெருசா ஸ்கோர் ஆட முடியல, ஏன்னா மேல டாப் தார்ல ஆடக்கூடிய கேஎல் ராகுல், குடன் டிகாக் இவங்களே கொஞ்சம் ஸ்கோர் ஆடிடுறாங்க. இவருக்கு பேட்டிங் முன்னாடியே மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் இவங்க எல்லாம் கொஞ்சம் பேட்டிங்ல உள்ள வந்தனால இவருக்கு பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா மேல ஒரு டாப் தார்ல ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சு, இயர்லியா விழுந்துருச்சு, அப்போ ஆயுஷ் பதோனிய பேட்டிங்ல உள்ள அனுப்பிட்டாங்க. அவர் உள்ள நின்று பொறுமையா ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. டாப் தார்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேனை நீங்க டிராப் பண்ற டீம்ல ஆயுஷ் பதோனிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஜாய் ரிச்சர்ட்சன்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருந்தாரு, ஆனா இவரோட அட்வான்டேஜஸ் டெத்ல போல் பண்ண போறாரு. சோ அந்த மாதிரி டெத்ல போல் பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு.
சோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா அந்த சேஃப்ல இருந்து 6 பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லோ பர்சன்டேஜ்ல இருந்து 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் டீம்ல பிக் பண்ணுங்க. அண்ட் தென் அடுத்தடுத்து டிஃபரன்ஷியல் பிக் சொல்றேன், அதுல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸ். சோ இந்த மாதிரி டீம் ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இவங்க எல்லாருமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் இவங்களை ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்களை நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுல ஆண்ட்ரிச் நோர்கியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்ப டாப்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ரிச் நோர்கியா, யாஸ் தக்கூர், நவீன் உல்ஹக் இவங்க 3 பேர்த்துக்குமே பவுலிங் ஆப்ஷன், மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறது இல்லாம 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த ஆண்ட்ரிச் நோர்கியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பண்ணாலும் டெத்ல போல் பண்ணும்போது 1ல இருந்து ஒரு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துறாரு. சப்போஸ் ஆண்ட்ரிச் நோர்கியா உள்ள பிளே பண்றாரு, மேபி முகேஷ் குமார் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஆண்ட்ரிச் நோர்கியாவை டிராப் பண்ணிட்டு முகேஷ் குமாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் அண்ட் ஸ்லோ பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் அதிகமா ஃபேவரபிளா இருந்திருக்கு. அண்ட் தென் யாஸ் தக்கூர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இதே வென்யூல 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த விக்கெட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மைண்ட் யாதவ் எடுப்பாருன்னா நிறைய யூசர்ஸ் அவரை பிக் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா மைண்ட் யாதவ் ஒரு இன்ஜுரியில போனனால அந்த விக்கெட் எல்லாமே யாஸ் தக்கூருக்கு கிடைச்சிருச்சு. மேபி மைண்ட் யாதவ் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க மைண்ட் யாதவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் மைண்ட் யாதவ் உள்ள பிளே பண்ணல, அவருக்கு பதில் மோசின் கான் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா யாஸ் தக்கூரையும் நீங்க மோசின் கானையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நவீன் உல்ஹக் டெத்ல போல் பண்றதுனால இவருக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா வைங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 60ல இருந்து ஒரு 70% டீம்ல நவீன் உல்ஹக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த பேலன்ஸ் இருக்க மார்க்கஸ் ஸ்டோனிஸும் சரி, டேவிட் வார்னரும் சரி, இவங்க 2 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பெருசா எதுவும் போல் பண்ணல, ஒரே ஒரு மேட்ச் 1 or 2 ஓவர் போல் பண்ணாரு. அந்த மாதிரி பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. இல்லைன்னா பேட்டிங்ல சாலிடா இவங்க 2 பேருமே 25+ ரன் அடிச்சாதான் ட்ரீம் டீம்குள்ள வர முடியும். ஆனா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி தான் இருக்காரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஏன்னா பெருசா ஹிட்டிங்க்கு போகல, நிறைய பால் கிரவுண்ட்ஸ்ல தான் ஆனாரு, கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணாரு. மேபி அதே இன்ட்ரெஸ்டோட தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் பிளே பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். சோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டேவிட் வார்னர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுவாரு. ஆனா இவருக்கு கூட ஆப்போசிட் ஆடக்கூடிய பிருத்திவி ஷா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டு இவரை பிரஷர் போட்டுறாரு. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அபிஷேக் போரல் பெரிய அளவு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவரும் உள்ள நின்னாதான். சோ அந்த மாதிரி வரிசையா விக்கெட் விடுறாங்க அப்படின்னா அது டேவிட் வார்னருக்கு கொஞ்சம் பிரஷரா போயிடும். சோ மோஸ்ட்லி நீங்க டேவிட் வார்னரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆண்ட்ரிச் நோர்கியா உள்ள முகேஷ் குமார் உள்ள பிளே பண்ணாரு அப்படின்னா முகேஷ் குமாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லைன்னா மட்டும் ஆண்ட்ரிச் நோர்கியாவை ஒரு 50ல இருந்து ஒரு 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் யாஸ் தக்கூர், இங்க யாஸ் தக்கூரையும் மோசின் கானையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நவீன் உல்ஹக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாருன்னா ஒரு மஸ்ட் பிக். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50ல இருந்து 70% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். மைண்ட் யாதவ் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல மைண்ட் யாதவ் தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நான் சொன்ன மாதிரி நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். குருணால் பாண்டியா 1, ரிஷப் பாண்ட் 2, நிக்கோலஸ் பூரன் 3, கேஎல் ராகுல் 4, அக்சர் பட்டேல் 5, குடன் டிகாக் 6. இந்த 6 பிளேயர்ஸும் மோஸ்ட்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணணும். இதுல குடன் டிகாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனை ஒரு 30% டீம்ல தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இவரை டிராப் பண்ற டீம்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நிக்கோலஸ் பூரனுக்கு கொடுங்க. அண்ட் தென் யாஸ் தக்கூர் அவர் 50-50 ஆப்ஷன்ல யாஸ் தக்கூரையும் மோசின் கானையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் அவருக்கு பதில் மைண்ட் யாதவ் உள்ள பிளே பண்றாரு, மைண்ட் யாதவ் பிளேயிங் லெவல்ல இருக்காருன்னா மைண்ட் யாதவுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் டேவிட் வார்னர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 9, இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஆண்ட்ரிச் நோர்கியா, முகேஷ் குமார் உள்ள பிளே பண்றாருன்னா முகேஷ் குமாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவர் இல்ல அப்படின்னா ஆண்ட்ரிச் நோர்கியாவை ஒரு 50ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நவீன் உல்ஹக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வச்சுக்கோங்க. டி ஸ்டப்ஸ், ரவி பிஸ்னாய் அண்ட் தென் கலீல் அகமது 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்லயே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிருத்திவி ஷா அல்லது அபிஷேக் போரல் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஆயுஷ் பதோனி, சப்போஸ் அவருக்கு இயர்லியா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல விக்கெட் விட்டுட்டாங்க, இவரை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி மேல அனுப்பிட்டாங்க, இவர் ஒரு 30% அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ஜெய் ரிச்சர்ட்சன், இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாங்க.
இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல இருந்து 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத கிளாரிட்டியா வச்சுக்கோங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் என்ன மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், குடன் டிகாக் அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன். மோஸ்ட்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இந்த குடன் டிகாக், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க குடன் டிகாக்க டிராப் பண்ற டீம்ல நிக்கோலஸ் பூரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோஸ்ட்லி என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 4 டீம்ல குடன் டிகாக்கையும் இன்னொரு 4 டீம்ல நிக்கோலஸ் பூரனையும், பேலன்ஸ் இருக்கிற 2 டீம்ல இவங்க 2 பேர்த்தையுமே சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இதை விட ரொம்ப ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மட்டும் அபிஷேக் போறல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல உள்ள வந்துட்டோம் அப்படின்னா டேவிட் வார்னர் அவரு நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா டி ஸ்டப்ஸ் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மட்டும் பிருத்திவி ஷாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வைடு வந்துட்டோம் அப்படின்னா தேவ்தத் படிக்கல் ரொம்ப ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு. மேபி அவருக்கு தீபக் கூட உள்ள கொண்டு வந்து அடுத்த நம்பர் 3ல விளையாட வைக்கிறாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க தீபக் ஹூடாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 4 ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், குருணல் பாண்டியா இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கும். மார்க்கஸ் ஸ்டோனிஸ ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த லலித் யாதவ்ல நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பவுலிங் யூனிட் வந்துட்டோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் முகேஷ் குமார் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா முகேஷ் குமாரை மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்ல முகேஷ் குமார் உள்ள பிளே பண்ணலன்னா ஆண்ட்ரிச் நோர்கியாவை ஒரு 50ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் கலீல் அகமதை ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருந்து டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணா கலீல் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா ரவி பிஸ்னாய் மேக்ஸிமம் நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா ரவி பிஸ்னாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் போல் பண்ண போறாங்க அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நவீன் உல்ஹக்கு கொடுங்க. சேசிங் அப்படின்னா ஒரு 50ல இருந்து ஒரு 70% டீம்ல மட்டும் அவரை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மயன்க் யாதவ் ஒரு மஸ்ட் பிக் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா மயன்க் யாதவ் உள்ள பிளே பண்ணல அப்படின்னா யாஸ் தக்கூரியும் அண்ட் தென் மோசின் கான் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். மணிமாறன் சிதாக்ல இனிஷியலி நியூ பால்ல போல் பண்றதுனால ஒரு 5% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபேண்டசில நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆக கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் மற்ற எல்லா டீம்லயும் ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா மோதும்னா குருணல் பாண்டியா, டேவிட் வார்னர், குடன் டிகாக் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க 6 பிளேயருக்கு நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிக்கோலஸ் பூரனை ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரவி பிஸ்னாய ஒரு ரிஸ்கா, ரவி பிஸ்னாய் அண்ட் தென் மயன்க் யாதவ் இவங்க 2 பேர்த்தையும் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல் சைட் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உள்ள முகேஷ் குமார் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா முகேஷ் குமார் அண்ட் தென் டி ஸ்டப்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.